4-5 மாசமா சம்பந்தப்பட்ட பிரஷர் உரிமையாளருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அது கொடுத்துருந்தாங்க. இப்போ 3வது மாதம் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க. 5வது மாதம் ஒரு சோகாஸ் நோட்டீஸு, 9வது மாதம் ஒரு சோகாஸ் நோட்டீஸு. அதாவது என்னுடைய நிலம் பக்கத்தில் என்னுடைய நிலையத்தில் இன்னைக்கு 1/2 அடிக்கு வந்து டஸ்ட் கிடக்கு. அதை வந்து வட்டாட்சியரவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரி 8/4/25 வந்து ஆய்வு பண்ணாங்க. இருக்கா இல்லையா, நான் பாதிக்கப்படுறேன்னா இல்லையா, ஆடு மாடு உள்ள வேயுமா, இந்த கேள்விக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பதில் சொல்லணும். அதை விட்டு நான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு வந்து எத்தனை வேலை சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எத்தனை வேலை சட்டத்துக்கு புறமாக செயல் பண்ண என்ன சட்டப்படி செய்யணுமோ செய்யுங்க. அதை விட்டு இந்த சோகாஸ் 3வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் சோகாஸே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? அப்படிதான் சட்டம் சொல்லுங்களா? சார் 3வது மாதமே சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க, 5வது சோகாஸ் நோட்டீஸ், 9வது மாதம் சோகாஸ் நோட்டீஸ். ஒருத்தருக்கு வந்து எத்தனை தடவை சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம்? கொடுக்குறாங்க. இப்போ நான் இமீடியட்டா நெக்ஸ்ட் வீக் பாருங்க, அவங்க திருப்தியாக நடவடிக்கை தாய்ப்புக்காக சொல்லி நடவடிக்கை என் காட்டுக்குள்ள 1/2 அடி மண் இருக்கா இல்லையா ஐயா சொல்லுங்க. பார்த்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு விவசாயி எப்படி பாதிக்கு எத்தனை மாதம் நான் கத்திட்டு இருக்கிறது வந்து ஐயா அது முடிச்சிடலாம், அடுத்து சொல்லுங்க. இல்லை சார், 1.5 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் சார். அவங்க பதில் கொடுத்துட்டாங்க, சார் நெக்ஸ்ட் வீக் பார்த்து சரி பண்ணி தருவோம். இல்லை, அது திரும்ப அடுத்த மாதம் எத்தனை சொல்லுவாங்க. நான் அவர் 2 மாதம் டைம் கேட்டுருக்காரு, டைம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அடுத்துங்க, சென்னிலை மேற்கு சர்வே நம்பர் அந்த கார்வெளி டு மாடாஸ்லேருந்து கார்வெளி வரைக்கும் அந்த ரோடுங்க. அதில் இந்த 2 சர்வே நம்பரில் ஆக்கிரமிப்புகளுக்குன்னு சொல்லி வந்து அளந்தாங்க. அளக்க முடியல, கல்லே தெரியல, 2 பக்கம் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து ட்ரோன் வச்சாவது அளந்து கொடுத்தாது. இப்போ ஹைவே சைடு தான் வச்சுருக்க அந்த ரோடு பூரா வந்து மண்ணாக கிடக்குது. இப்போ அந்த ரோடு போடவே முடியாதுங்க. அந்த கவர்மெண்ட் நடந்த ஆக்கிரமிப்பு எடுத்துக்கிட்டு சொல்லி பஞ்சாயத்து வீடியோ ஒன்று மனு கொடுத்தாச்சு. நம்ம இங்கிலீஷ் சொல்லியாச்சு. இது வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இல்லைங்க. தயவு செஞ்சு அந்த ஹைவேஸில் வந்து அந்த ரோடு போகிறதுக்குள்ளேயே அந்த ஆக்கிரமிப்பு அந்த ரோடு வந்துங்க சார் அளவு வரல அப்படிங்கிறாங்க சார். அகலம் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதாவது அளவீடு பண்ணி கொடுத்தா தான் சார் அந்த ரோடு போகிறதுக்கு. மண்ணாம்பாறை அது கொடுக்க சொல்லுங்க. இந்த இடத்துல அளவீடு ரோடு போகிற அளவுக்கு கூடி இல்லைன்னு சொன்னேன். பதில் கொடுத்ததுனால தான் நாங்கள் அளந்து கண்டு போடுதுன்னு சொன்னேங்க. மண்ணாம்பாறை 471 472 ஏசி அந்த சர்வே நம்பர் சர்வே பண்றதுக்கு சொல்லியிருக்கு. சர்வே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இல்லை, அவங்க வந்து 5 மணி நேரம் வந்து கண்டுபிடிக்க முடியலைங்க. வந்தாங்க 5 மணி நேரம் வந்து ஒரு 300 மீட்டர் நேரம் தான் அந்த ரோடு, அந்த ஆக்கிரமிப்பு. அந்த 300 மீட்டர் 5 மணி நேரம் வந்து கண்டுபிடிக்க முடியல. கலையை அந்த மண்ணை அதனால தான் சார் பண்ண முடியும் சார். அங்கே பாலம் அமைக்கணும் சார். பாலம் அமைக்கிறதுக்கான 2 பக்கம் மண்ணு கொட்டியிருக்காங்க. 2 பக்கம் மண் கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலம் அமைக்கிறதுக்கான வசதி பண்ண முடியலைங்க. ஏன்னா எல்லாம் ஏரியாடு கொட்டியிருக்காங்க. இப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டுன்றாங்க. இந்த அகலம் இல்லை, இந்த சாலை அமைக்க முடியாதுன்னு தான் முதல்ல ப்ரொபோசல் அதை ரிஜெக்ட் பண்ணது காரணமே அதுதாங்க. இப்போ வந்து அது எல்லாம் அளவீடு இப்போ செக் பண்ணிட்டு அந்த என்க்ரோச்மெண்ட் ஒன்றுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோடு ஐடென்டிஃபை பண்ணி என்க்ரோச்மெண்ட் எடுக்க சொல்லிட்டு ரோடு போட்டு தரணும். அது முடியலன்னா ரோடு சர்வே பண்ணணும். வேணாம் செக் பண்ணி என்ன பாசிபிலிட்டிஸ் பாருங்க. அடுத்துங்க